Okay, 89.4 Tamil FM listeners, and I'm RJ Bravo. You know me, and you know Shruthi Hassan as well. So, actor, singer, composer, and much more. So, அதனால தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், whatever the languages you know, எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு ஹிட், ஒரு ஹிட் இல்லை ஏகப்பட்ட ஹிட், பாட்டு, அதுக்கப்புறம் மல்டி டேலண்டட். ஸ்ருதி ஹாசன் தான் இன்ட்ரோடக்ஷனே கொடுக்க தேவையில்ல. நீங்க பார்த்தாலே Thank you. ஆக்சுவலா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு நாள் வந்து திடீர்னு லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறம் கமல் சார் அண்ட் நீங்க நீங்க 3 பேர் சேர்ந்து ஒண்ணு பண்ண போறீங்க. அண்ட் லோகேஷ் வந்து ஆக்டரா வர போறாரு அப்படின்னு நினைக்கும் போது தட் வாஸ் லைக் இந்த பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இங்க ஆமா. இருக்கிறவங்க அந்த பக்கம் இன்னொரு யூனிவர்ஸ்ல ப்ரொடியூசரா இருப்பாங்க. கிட்டத்தட்ட எனக்கு அப்படிதான் இருந்தது. ஹவு டிட் இட் ஹேப்பன்? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த மியூசிக் வீடியோடைய கான்செப்டோடைய ஸ்பார்க் எங்க இருந்து வந்தது? ஹவு டிட் இட் ஸ்டார்ட்? So originally நான் பாட்டு வந்து பாம்பேல என் பியானோல உட்கார்ந்து எழுதும்போது it was an English song. ஓகே. அதுக்கப்புறம் எப்பவுமே எனக்கு தோணுச்சு that there should be தமிழ் in the chorus அப்படி ஆரம்பிச்சது. So நான் அப்பாட்ட பேசி அப்பா இனிமேல் நல்லா இருக்கா? Okay, and then we wrote that together. அதுக்கப்புறம் Mr. Mahindran who works with அப்பா was like, why don't you get sir to write it all in Tamil? Okay. And அப்பா agree பண்ணிட்டாரு. At that point நான் என்ன யோசிச்சேன்னா it would be like I'd always had a video concept in my mind that 4 நிமிஷத்துல ஒரு full lifetime of a relationship காமிக்க ஒரு 4 நிமிஷத்துல full lifetime of a relationship. One relationship's lifetime. Okay. You know. Okay. So a whole relationship in 4 minutes. அதுதான் was interesting to me. And இன்னொரு ஒரு like log line in my head was, if I could show you now your entire relationship, எப்படி how it's going to work out or not work out, would you still choose to start it again? Most of us probably would, right? Because you know that's the disease of love. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, கேக்குறதுக்கே பயங்கர டீப்பா இருந்தது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. If I could show you இப்போ Bravo, ஓகே, இதுதான் உங்க ரிலேஷன்ஷிப், இப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க, right, will you want to do it again? That is the question. Based on the past. Yeah, why not? Yeah. Exactly. So these two, in the two ideas then were rolling in my head. Okay. And I always feel in life also unexpected pairs unexpected couples and pairs da எனக்கு பிடிக்கும். Okay. So I wanted to represent that in the video. Okay. And எனக்கு எப்பவுமே தோணுச்சு, just out of very what do you say, by random interactions, like seeing Lokesh on set on Vikram, or just saying like hi somewhere, I always felt he would look very good on camera. அவரு இப்போ இந்த பின்னாடி பேக் ஹேர்லாம் வச்சிட்டு தேவர் மகன் டைப்ல இருக்காருல்ல, அந்த டைம்ல இருக்கிற மாதிரி. ஓகே. Yeah. ஓகே, நைஸ். ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஆரம்பிச்சு அது நல்லா போய் அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் if you get a chance that would you want to live the same life அப்படின்னு கேட்குறப்போ that's actually sounds very deep. ஏன்னா not everybody would be like okay yesன்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா அது ஒரு கதையா ஒரு பாட்டா பார்க்கும்போது, ஒரு படமா பார்க்கறதுன்றது ஒரு 2 hours ஜேர்னி. ஆனா ஒரு 4 minutes or 4 to 5 minutesல நீங்க சாங்கா காட்டிருக்கீங்க அப்படின்னா this is it gives me more of a curiosity as in like எப்படி இருக்க போகுது. Can you give me a little sneak peek of the song? நீங்க லைட்டா பாடி இருக்கீங்க. No on my face. சரி, ஓகே. சரி, நானு நீங்க வந்து பாட்டு ரிலீஸ் ஆகும்போது டெலுலு இஸ் தி நியூ சொல்லுலு, ஏன்னா இப்ப இந்த புது ஜென்சி ஸ்லாங்ஸ் எல்லாம் வந்து இப்பதான் அதெல்லாம் என் வேலையே கிடையாது. That's our marketing team. அவங்க தான். அப்படியா? Yeah, and I thought it's really cool actually because அது வந்து அது நல்லா capture பண்ணு the mood of now and you know situationships and all of that. So yeah. சரி, ஓகே. அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சனே இருந்தேன். Give us some tips, like if someone is in a situationship, how do you get out of a situationship? Any tips on that or any advice on that? Just leave. That's how you get out. Just leave. ஒரே ஒரு ஆன்சர் தான், just leave. சரி, இப்போ ஒரு இப்போ டெலுலு இஸ் தி நியூ சொல்லுலு அப்படின்னு வரும்போது இந்த டெலுலுன்ற வார்த்தை, அதுக்கப்புறம் இந்த டெலியூஷனலா நம்மளா ஒரு கற்பனையில நம்ம இப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பே பாத்தீங்கன்னாலுமே
மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த படத்துல வர நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பீப்புள் ரொமான்டிசைஸ் வித் தோஸ் கேரக்டர்ஸ் லாட் அண்ட் தென் தே ட்ரை டு அப்ளை தட் இன் தேர் ரியல் லைஃப் அண்ட் நிறைய நேரம் அது வந்து ரியாலிட்டி வந்து வேற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ நீங்க ஐம் கெஸ்ஸிங் நீங்க இதை ஒட்டி தான் வந்து பாட்டோட தீம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாட் யூ திங்க் அபௌட் இட்? இஸ் இட் சோ? I feel that ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா இட்ஸ் a very odd thing, right? Because maybe 1 month back அந்த பர்சன் யாரு எங்க லைஃப்லயே இல்ல, அவங்க யாரு, என்ன ஏது, என்ன அட்ரஸ் ஒண்ணுமே தெரியாது. And then they Okay. become the center of your thoughts and your heart. Yeah. In a sense, that's like a delusion, isn't it? Yeah, Or it an is. illusion or a delusion. It's a delusion we choose to build, you know. And then if it works out, it's a reality. If it doesn't, you were always delulu. Do you know what I mean? So, Yeah, I ஆமா get it. இப்போ ஆமா இப்போ எனக்கு என்ன இதுல என்னன்னா நீங்க எப்படி இப்போ மாஸ்டர்ல லோகேஷ் வந்து லாஸ்ட் சீனுக்கு வரும்போது மாஸ்டரோட நிறைய அந்த மாஸ்டரோட நிறைய இன்டர்வியூஸ்ல எல்லாம் கூட அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க வந்து ஸ்கிரீன்ல நல்லா இருக்கீங்களே பாக்குறதுக்கு. ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் இஸ் க்ளோஸ் அசோசியேட், லோகேஷோட க்ளோஸ் அசோசியேட், யூ மைட் நோ இஸ் சந்தோஷ். அண்ட் சந்தோஷ் கிட்ட கூட வந்து நிறைய பேர் கேட்டாங்க போல இருக்கு, லைக் லோகேஷ் வந்து ஆக்ட் பண்ண நல்லா இருக்குமேன்ட்டு. அண்ட் அவர்கிட்ட அந்த கேள்வி எடுத்து வைக்கும்போது இல்ல டைரக்ஷன் தான் நம்மளோட வேலைன்ற மாதிரி ஒதுங்கிட்டாரு. பட் எப்படி எப்படி வந்து ஒரு ஹவு டு யூ ஆக்சுவலி எப்படி அவர் கொண்டு வந்தீங்க உள்ள? ஏன்னா அதுவே இப்ப நீங்க லோகேஷ் அண்ட் கமல்ஹாசன் சார் 3 பேருமே வந்து எப்படின்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு காம்போ. தனித்தனியாவே நீங்க நிறைய சூப்பரான விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. நீங்க நிறைய யூ ஹவ் சங் சாங்ஸ் அண்ட் தென் நீங்க வந்து சாரோட அந்த மலையாளம் மூவியோட ரீமேக் டக்குன்னு எனக்கு பேர் வர மாட்டேங்குது, அங்க நீங்க அதுல நீங்க கம்போசரா இருந்தீங்க. ஸோ திஸ் இஸ் மை நியூ ஃபேஸ் ஆஃப் டெரர் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குமே. தட்ஸ் நான் வந்து ஐ திங்க் நான் ஸ்கூல் படிச்சுன்னு இருந்தேன், ஸ்பீக்கர்ல போட்டு பிளாஸ்ட் பண்ணுவோம் அந்த பாட்டை. நீங்க தான் அந்த படத்துக்கு கம்போசர். ஸோ இப்போ அங்கிருந்து நீங்க ஆரம்பிச்சு அண்ட் சின்ன சின்ன ஸ்டேஜ் ஷோல எல்லாம் பாட்டுலாம் பாடிருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா லோகேஷ் வந்து பிக்கஸ்ட் கமல் சாரோட ஃபேன் பாய். அண்ட் கமல் சார் பத்தி நான் சொல்லவே வேண்டாம். ஸோ இப்படி இருக்கும்போது 3 எனர்ஜி சொன்னா சேருது. நீ எப்படி லோகேஷ் இதுக்குள்ள கொண்டு வந்தீங்க? So first நான் மெசேஜ், because நீங்க சொன்ன மாதிரி not just me, I think many people அவங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு that he would look good on camera. ஓகே. என்ன But I சொல்ல? also feel அவர் வந்து he's a very creative you know mind and a brilliant director. So அவருக்கு ஆக்டிங் புரியும் ஆல்ரெடி, ரைட்? So புதுசா எக்ஸ்பிளைன் பண்ண எந்த விஷயமும் கிடையாது. So when I reached out to him, I just said நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பத்தி பேசணும். And then I asked him, do you want to act in a music video? And he sent a gif as a joke saying like வேண்டாம். வடிவேலு இப்பதான் அனுப்பியிருப்பாரு. No, I forgot who, but he was basically like no. And then I think we spoke a couple of times adukaprom, and then concept la solli then he came on board. And shoot பண்ணும்போது what was amazing is in the first few shots he was like, okay, I'm not sure. First shot I think he was like, I'm not sure. And then after that he just became an actor like in 15 seconds suddenly there was a new location, he was acting and everyone was like, oh wow. So it was really cool. லோகேஷ் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா in 15 minutes அவர் மேஜிக்கலி ஆக்டர் ஆயிட்டாரு அப்படின்னீங்க. ஸோ இப்போ we all know, the whole world knows that லோகேஷ் கனகராஜ் இஸ் the biggest கமல் சார் ஃபேன் பாய். அண்ட் நீங்க வந்து கமல் சார் சின்னதுல இருந்தே பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க நடிக்கும்போது ஒரு ஆக்டர் ஒரு டிரெக்டரா ஓகே ஃபைன், பட் நீங்க நடிக்கும்போது கமல் சாரோட ஏதாச்சும் ஒரு ரிஃப்ளெக்ஷனோ ஒரு மேனரிசமோ உங்களுக்கு தெரிஞ்சதா? லைக் யூ கேன் ஆக்சுவலி ஈஸியா சொல்ல முடியல உங்களால, அதான் தெரிஞ்சதா உங்களுக்கு அந்த மாதிரி? No, nothing like that. No, because also இன்னொரு விஷயம், I'm sure that I mean in the answer அவர்தான் பெட்டரா கொடுக்க முடியும் what of his mannerism. To me I don't I didn't clock it, but firstல இருந்தே I was very clear that we didn't want to change Lokesh. I didn't want anything about him to be changed. Okay. We wanted to enhance or use what he already has naturally. Okay. Yeah. Nice. So இப்போ யூசுவலா ஒவ்வொரு மியூசிக் வீடியோக்கும் சரி, இப்போ யூசுவலா மியூசிக்கே வந்து இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் as far as my memory works, right, மியூசிக் வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வழியில இருந்தோ இல்லாட்டி ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு மியூசிக் ஒன்று உருவாகும்னு சொல்லி
கேள்விப்பட்டிருக்கேன். நான் I don't know about anything about music, but I've heard people through people who does music. So இப்போ நீங்க மியூசிக் வீடியோ நீங்க பண்றீங்க அப்படின்னா, what made you do it? Like was there a spark from someone else's life? அவர் வந்து இப்போ கரண்ட்லி இதான் எல்லாரோட சிச்சுவேஷன் அப்படிங்கறத வச்சு இது பண்ணீங்களா? What made you do it? Yeah, அந்த பாட்டு எழுதும்போது in English, first it was just it was very much about the contradiction in love. அப்படிதான் எழுதியிருந்தேன். தமிழ்ல வந்து அப்பா கூட ஒர்க் பண்ணும்போது, of course not saying this because he's my dad, but அவர் வந்து he was so excited and he gave so many options and he was like either try பண்ணலாம், அது try பண்ணலாம், how about this approach? So that sparked a lot of inspiration for me, even in terms of video எப்படி address பண்ணலாம்னு. Yeah. நைஸ். ஸோ இப்போ கரண்ட்லி வீடியோவோட நீங்க பாட்டோட தீம் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டா இப்போ நான் வந்து எந்த டைம் பீரியட்ல எடுத்த மாதிரி இருக்கும், ரீசெண்ட்ல எடுத்த மாதிரி இருக்குமா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குமா, அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுச்சு. பட் இஸ் இட் லைக் பழைய லவ், இந்த லவ் ஆட்கள் படம்லாம் அப்படின்னா இந்த பழைய காலத்து லவ் புது இப்ப இருக்கிற லவ் மாதிரி கம்பேர் No, பண்ணி it's அந்த very மாதிரிலாம் உனக்கு contemporary. இல்ல, it's completely contemporary. It's now, but it's also stuff that எங்களுக்கு தெரியும் past 10 years, 15 years. It's very now though. Okay. So இந்த நம்ம timeline, நம்ம existing timeline. Yeah. Timeline. இது நீங்க வந்து ஓகே டெல் either yes சொல்லலாம் இல்லனா வந்து I can't say it ன்னு கூட சொல்லலாம். But is there a special cameo of anybody else? Like, no. It's a solid no. No. It's a negative. I know what it I mean நீங்க கேட்கும்போது உங்களுக்கு புரியும் why no and why yes. Both. ஒரு ரிலேஷன்ஷிப்ல அப்படியே ரெண்டு பேர் தான் இன்வால்வ் ஆக முடியல. சோ நான் இத அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க வந்து ஐ திங்க் நீங்க you've grown up as a musician அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க சார் கூட நீங்க ப்ராப்பரா இதுக்கு வேண்டி ஐ திங்க் நீங்க லண்டனோ யூகேயோ எங்கேயோ போய் you learned music இல்லையா? Los Angeles. Okay, fine. Anyways, நான் துபாய் தாண்டி எங்கேயும் போகல. லாஸ் ஆஞ்சலஸ் போயிட்டு சுத்தி வந்து மியூசிக்லாம் படிச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிறது வேற ஒரு இன்டர்வியூல அவங்க நிறைய வாட்டி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஐ forgot, பட் பாக்குறவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு எங்க அப்படின்னு. பட் இப்போ ஒரு மியூசிஷியன் from the beginning to now நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். You don't remember names, you don't remember movie names, you don't remember song names, and இப்போ geography-யும் தெரியல. No problem, bro. No problem. Okay, this is becoming a roast session. Okay, don't cut it, editor. Let it be. It's okay, no problem. Oh, No, I get this a lot, but I never expected that I'll get this from you. Anyways, இப்போ யூசுவலா இப்போ நடிக்கிறவங்களுடைய மைண்ட் செட்டும் அவங்க பாக்குற பெர்ஸ்பெக்டிவும் ஒரு மாதிரி இருக்கும், மியூசிஷியனுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒரு மாதிரி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இஸ் தட் ட்ரூ ஆக்சுவலி? ஏன்னா இப்போ நீங்க ஒரு மியூசிக் வீடியோ பண்ணும்போது நீங்க யூ டேக் ஆல் தோஸ் ஒர்க் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ், லைக் பீட் ஒரு இந்த கதையை வந்து ஒரு 4 minutesல காட்டுறதா இருக்கட்டும், அதுக்கு மெனக்கெடுறதா இருக்கட்டும், இப்போ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆப்வியஸ்லி நீங்க உங்களோட ஷோல்டர்ஸ் மேலதான் இருந்திருக்கும். யூ ஆல்வேஸ் வாண்ட் இப்போ இது வந்து இந்த மாதிரி தான் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருந்தே தாட்ஸ் இருந்ததா? அதனாலதான் இந்த மியூசிக் வீடியோவா இல்ல எப்படி? லைக் ஆர் இது வந்து இந்த மாதிரி இருக்கணும்னா எப்படி? சாரி, புரியல. இல்ல ஐ மீன் இப்போ எப்படி நான் கேக்குறேன்னா, இப்போ இப்போ இந்த மியூசிக் வீடியோல வந்து உங்களோட பங்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. மத்த இப்போ இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணும்போது உங்களோட ரோல்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் okay, the creative control. Yeah. No, I really enjoy it because இதுக்கு முன்னாடி when I did Monster Machine as well, as a musician, having the creative visual control is very important to tell our story as a musician. So எப்பவுமே அது அந்த conceptualizing and creative control இருக்கணும்ங்கிறது is very important for musicians. நீங்க வந்து வெஸ்ட்ல பாப் ஸ்டார்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மேபி அவங்க டைரக்ட் பண்ணல, but the vision is theirs. அதனாலதான் there's a continuity of vision ஒரு ஆல்பம்ல இருந்து நெக்ஸ்ட் ஆல்பம். லைக் ஒரு மடானாவா இருக்கட்டும், ரிஹானாவா இருக்கட்டும், they say எனக்கு இப்படி வேணும், this is how I want to be presented, because இது சினிமா கிடையாது, ஒரு ஸ்கிரீன் பிளே கிடையாது, it's us, it's our music and that story. So I always knew that this is something I want to have creative control over, because for ஒரு musicianக்கு their visual image, so music is all about audio, I understand, ஆனா on the visual image and fashion அது நிறைய. இப்போ மைக்கேல் ஜாக்சன்னா உங்களுக்கு தொப்பி ஞாபகம் வருது, அந்த ஷூஸ் ஞாபகம் வருது, because fashion
and image is a big part of selling the musician story. So we want to be in control of it. நைஸ் நைஸ். அதான் நானும் யோசிச்சேன். ஏன்னா இப்போ மியூசிக் வீடியோலாம் பண்ணும்போது அந்த விஷுவல் கண்ட்ரோல், கிரியேட்டிவ் கண்ட்ரோல்லாம் அது யார் ஆக்சுவலி யார் வந்து அதுக்கு மிட் பாயிண்ட்ல இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து போறது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். லைக் அந்த விஷன் வந்து இன்னும் பாக்குறவங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ யூ ஹவ் ஸ்டார்டட் டூயிங் திஸ் அண்ட் இப்போ நிறைய பிக் ஆக்டர்ஸ், பிக் நேம்ஸ் லைக் யூ புதுசா ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு சில நேரம் அப்படின்னா பயங்கரமா வந்து யூ கைஸ் ஆர் கிவிங் அ பிக் ஹிட். அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு நிறுத்திடுறீங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஸ்டாப் திஸ். now we met when you came here for one of Saima. இன்னும் ஞாபகம் இல்ல. I remember Saima சொல்லிட்டேனே ஆல்ரெடி. Saima அது இந்த ரூம் சரியில்லை. இதுல வந்து my thoughts are not echoing properly. அதனால வந்து சைமாக்கு வந்திருந்தப்போ நான் I asked you the same thing. நீங்க அப்பவே வந்து சம்திங் நீங்க அப்ப சொன்னீங்க ஆக்சுவலி நீங்க வந்து மியூசிக் வீடியோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களே, நீங்க வந்து இப்ப நடுவுல ஆக்ட் பண்ண போயிட்டு நீங்க அதை வந்து அப்படியே நீங்க பாஸ் பண்ணிட்டீங்களே, when will you do it again? நான் தான் கேட்டேன். லைக் இல்ல சம்திங் இஸ் ஒரு சீக்கிரமா ஒரு சர்ப்ரைசிங்கா ஒன்னு பண்றோன்ற மாதிரி அந்த மீனிங்ல ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போனேன். பட் இட் ஆக்சுவலி ஹேப்பன். ஸோ பிக் பீப்புள் லைக் அதுவும் இப்போ யூ நோ லாட் ஆஃப் கிராஃப்ட் மியூசிக்கோ இது. ஸோ அப்படி இருக்கிறப்போ 2-3 விஷயங்கள் ஒன்னா அதுவும் இல்லாம பெரிய பெரிய நேம்ஸ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு பண்ணும்போது இப்போ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு as an admirer and உங்களுடைய music videos and then if இதெல்லாம் பார்க்கும்போது I don't want you to stop and people like me we would never want you to stop doing all these kind of work because இப்போ மியூசிக்கல் சினிமா பாட்டு அப்படின்னு வரும்போது அது அந்த படத்தோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்துருது. அது நிறைய நேரங்கள்ல இது நல்லா இருக்கு நல்லா இல்லன்ற மாதிரி ஈஸியா எடுத்துக்க முடியுது. ஆனா உங்களை மாதிரி தனியா ஒரு மியூசிக் வீடியோ ஒரு ஆல்பம்னு எடுத்து பண்ணும்போது இட் பிகம்ஸ் மோர் லைக்கபிள் பிகாஸ் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து இந்த இந்தி சாங்ஸ் எல்லாம் நிறையவே பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கிராஃப்ட்ல வந்து மாஸ்டர் பண்ண உங்களை மாதிரி பிக் பீப்புள் டேலண்ட்லாம் இதுக்குள்ள வரும்போது இட் கிவ்ஸ் மோர் ஹோப் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு பிகின் திஸ். ஸோ இப்போ மியூசிக் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, இப்போ அந்த மாதிரி பிகினர்ஸ் எல்லாம் கண்டிப்பா they would watch this video. Give them your 2 cents. 2 cents about music or life or any based on the about music. அந்த மியூசிக் பிகின் பண்ணுவாங்கல்ல, இப்போ நிறைய பேருக்கு எப்படின்னா இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் வந்து I just think that இப்போ வந்து in the age of social media especially and I think as an artist, whether you're a writer, director, musician, actor, dancer, the first thing is to find out what is your magic, because it's like everybody is a superhero with a separate set of powers. So on the power recognize பண்றது வந்து is your responsibility basically. அது வந்து வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. It's a feeling you'll get. எப்படி உங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லனா பையனை பார்த்து you can fall in love, first do it with yourself. First fall in love with yourself, understand yourself. I think at least nobody understands themselves fully. அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு actually அவங்களுக்கு 0% understanding இருக்கு. We understand 50% of who we are, and the remaining 50% life will show us who we are. I really believe that. So I think as an artist, first thing I can say, I don't like giving advice and all, but this has worked for me. Just know who you are so that மத்தவங்க வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லும்போது you don't have to bend or break. You can be the artist that you want to be. Nice. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு படைப்பை உருவாக்கி கொண்டு வர்றதுக்கு பின்னாடி வந்து பர்சனலா நிறைய கதைகள் ஓடிட்டு இருக்கும். 100%. Yeah, so இப்போ ஒரு பாட்டு எழுதுறவங்களோ I have a close friend who writes songs and then அவங்க வாழ்க்கையில நடந்த பல விஷயத்த பாட்டா எழுதி தருவாங்க and it becomes more relatable too. அது படிக்கிறப்போ கேட்கிறப்போ நமக்கும். ஸோ ஐ திங்க் இப்போ இந்த பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கர ரிலேட்டபிலிட்டியா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த சிச்சுவேஷன்ஷிப்ங்கிற வார்த்தைலாம் வந்து இப்போதான் ரீசெண்டா பீப்புள் வந்து இது பல வருஷமா கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தாலுமே இந்த சிச்சுவேஷன்ஷிப்ங்கிற வார்த்தைலாம் இப்போதான் வந்து ஃபேமஸ் ஆகுது. ஸோ தட் அந்த வார்த்தையை வச்சே வந்து இதுதான் நம்ம ஃபீலிங் அப்படின்றத அடையாளப்படுத்திக்க முடியுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு மியூசிக் வீடியோனா ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே நான் இது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சுனே இருந்தேன். திஸ் இஸ் ரைட் டைம் டு சே. ஸோ இப்போ யூஸ்வலா அந்த மியூசிக் வீடியோ அப்படின்னா ஒரு பொண்ணு அழகான பொண்ணு டான்ஸ் ஆடுவாங்க, பின்னாடி வந்து பசங்க குரூப்பா அந்த பொண்ணு பின்னாடியே போய் அந்த பொண்ணை வந்து வலையில விழ வைக்கிறதுக்கு கடைசியில யூ டிடன்ட் டு எனி ஆஃப் தோஸ் கிரிஞ்சி ஸ்டஃப். கங்க்ராட்ஸ் ஃபார் தட். பிகாஸ் எனக்கு வந்து இப்போ I'm actually against all these things because that is not reality. ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒன்னு சொல்றேன்.
நீங்க சொல்றது எனக்கு புரியுது. We were also clear that there'll be no hair flying and slow motion stuff and all. But அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. சோ நீங்க கிரிஞ்சுன்னு நினைக்கிறது இன்னொரு ஆளுக்கு அதுதான் கூல். சோ it's best to say that நான் இந்த மியூசிக் வீடியோ எப்படி எடுத்திருக்கேன், ஐ ஹோப் பீப்புள் லைக் இட். அவங்க வந்து அந்த கேர்ள் ஃபாலிங் அண்ட் ஹேர் ஃபிளைங் அண்ட் ஸ்லோ மோஷன் அண்ட் பாய்ஸ் ஃபாலோயிங், தட் மேக்ஸ் அதர் பீப்புள் ஹாப்பி. அவங்க ஹாப்பியா இருக்கட்டும். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? ஓகே. நோ பட் இப்போ யூசுவலா சின்ஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் எப்படி வந்து இப்போ ஸ்டாக்கிங்னா என்ன நமக்கு தெரியுது, அண்ட் வந்து ஒரு சிச்சுவேஷன்ஷிப்னா என்ன அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது ரியல் லைஃப்ல நம்ம என்ன கோ த்ரூ பண்றோமோ அதை வந்து ஒரு படைப்பா நம்ம ரொம்ப விரும்புகிற ஆர்டிஸ்ட் லைக் யூ பண்ணும்போது இட் கிவ்ஸ் மோர் ஹோப். அண்ட் தென் பல பேருடைய ஃபீலிங்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணப்பட்டதா வந்து ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனா அதை நம்ம நிறைய பார்த்துட்டோம், நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். ஸோ அதனால நெக்ஸ்ட் என்ன நடக்குது ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஆனா அப்படி இல்லாம நீங்க இப்போ வெளியில அதிகமா ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளுக்கு மட்டுமே தெரியிற சில விஷயங்களை அது ஒருத்தருடைய கதையை எடுத்து பண்ணும்போது ஓகே வி ஆர் நாட் அலோன் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. அண்ட் ஐ திங்க் ஓகே ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, இஸ் திஸ் a heartbreak song? அப்படியா அந்த மாதிரியா இல்ல சொல்லி? It's not a heartbreak. It's not about happiness or sadness. It is about the reality. Relationships-ல ரெண்டுமே இருக்குமே. நல்லதும் இருக்கும், bad days, good days. And இருந்தாலும் அடிபட்டாலும் நாங்க எந்திரிச்சு திருப்பி will fall in love. Oh man, okay, that was so sweet. And all the best for the song. And நாங்க ரேடியோல போட்டு தேய்க்க போறோம் பாட்டு. Awesome. Really appreciate it. Thank you. Thank you, Shruthi. Thank you.